ஆதிநாதரான எங்கள் குருநாதர் 2 மெய்ஸ்தலங்களை கண்டுபிடிக்கணும். 4வது குண்டலினி யோகனா என்ன, 5 பெரும் பாக்கியங்களை எப்படி படிக்கணும், ஆருடன் சொல்ல வந்த குருவின் சீடர்கள்லாம் எப்படி உரு கொடுக்கணுங்கிறதுக்காக திருமையச்சூர்ங்கிற கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற குரு மேகநாதர், அம்மா பேர் லலிதாம்பிங்கிற ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. குருவின் பெயரோ மேகநாதருங்கிறத எப்படி சொல்லணுமோ அப்படியெல்லாம் சுழற்றி சொல்லியிருக்காங்க. ஆதிமூலநாதராகிய குருநாதருக்கு 3 மூலங்களை ஒரே நேரத்தில் கணிக்க ஆசைப்பட்ட பொழுது ஒவ்வொரு மூலத்தையும் 3 ஆண்டுக்கு ஒரு முறை கணிக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. சுமார் 7.5 ஆண்டு காலம் தவத்துக்கு பிறகு தன்னுடைய முழு முயற்சியும் செய்து முயற்சிக்கு வித்திட்ட குருநாதருக்கே அப்பெயரை சூட்டணும்னு அழகு பார்க்கும்போது அவருடைய பெயரை முயற்சிநாதர்ன்ற பெயரிலையும் 3வது காலகட்டத்தில் தன்னுடைய தத்துவம் எதிலெல்லாம் மீண்டும் மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படுங்கிறதுக்கு அவருடைய பெயரை அக்னிஸ்தானத்திலிருந்து அழகுபடுத்தின ஸ்தலமாக தான் இந்த ஸ்தலத்தை அறிவிக்கப்படுதுங்க. குருவின் பெயருக்கு இங்கே 3 பரிபாலனையில் கொடுத்துருக்காங்களாங்க. குருவின் பெயர் முதல் பெயரா குரு மேகநாதர்ன்றதையும், 2வது பெயரில் முயற்சிநாதர்ன்ற பெயரையும், 3வது பெயரில் தன்னுடைய குருவின் ஆஸ்தான புதல்வரின் பெயரையே இங்கே அக்னிநாதர்ன்ற பெயரையும் அக்னீஸ்வரர் பெயரையும் சூட்டி அழகு பார்த்துருக்கிறாங்களாங்க. வர்ண பகவானாக இருக்கிற குருநாதருக்கு 7 ஸ்தல வரலாறுகள் இருக்குங்க. சுமார் 7000 படிநிலைகளை உருவாக்கியிருக்காருங்க. கணம் பதித்தவருக்கு என்ன பெயர் சூட்டலான்னு பார்த்தா இவருக்கான பெயரை எப்படியுமே கண்டுபிடிக்க முடியலையாங்க. வாழும் காலங்களிலேயே தன்னுடைய வயன வரலாறை அழகாக படைக்கணும்னு நினைச்ச குருநாதர் இன்னொல் எது வந்தாலும், இயற்புகை எது வந்தாலும், தேவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களின் நிலையிலிருந்து வாழா வழுவு நிலையிலிருந்து தன்னுடைய மூலசானத்தை முக்கிய நிலையில கொடுத்திருக்காங்க. இங்க குரு சேத்திர புராணேஸ்வரர் ஒருத்தர் இருக்காருங்க. ஒரு திசையில இவங்களை கணிச்சு பாருங்க. குரு அழக தன்னுடைய ஆகம சித்தரையும் சரி சீடரையும் சரிங்க ஒரு பக்கம் புன்னகையோடும் மறுபக்கம் அதே அசுர கோபத்தோடையும் கணிக்கிற மாதிரி தாங்க வச்சிருக்காரு. இதனுடைய அர்த்தத்தை யாருமே எல்லோரும் பார்க்கறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதனுடைய அர்த்த புலனை இதுவரையும் உணர்ந்ததே இல்லைங்க. யோக காலங்களில் குருவின் பிரதான வாயில் எப்பவுமே 3 முகமாக காட்சி அளிக்குமாங்க. முதல் முகத்துல ஆனந்தபுரீஸ்வரராகவும், 2வது புறத்துல அவருடைய ஆகம சித்தம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அக்னிபுரீஸ்வரராக இருக்கணும் தான் இந்த ஸ்தலத்தை இப்படி வடிச்சு குருவின் பிரதான வாயில தன்னுடைய சீடபத்தினியையும் அழகுபடுத்தி ஆராதனை செய்த ஸ்தலமா இதை அறிவிக்கிறாங்களாங்க. குருவுக்கு ஏகபோகநாதர்ங்கிற 4வது பெயரையும் சூட்டி இந்த இடத்துக்கு அழைக்கலாங்க. கரூரார் கூட்டுற இங்க 3 மூலமா இருந்து அழகா வடிச்ச குருநாதருக்கு இன்னல் எது வந்தாலும் இயற்புகை செய்த ஒரே ஒரு குருநாதரின் பட்டறையில ஆதிமூலத்தண்டு எப்படி வடிக்கணுங்கும் போது அவருடைய வடிக்கிணறு 3 மடங்காக்கணும்னு வேண்டிக்கிறாராங்க. அந்த 3 மடங்குல ஒரே ஒரு மடங்கு எங்கிருந்து பாயணமோ அந்த மடங்க தன்னுடைய மூலத்தின் அதி வட்டார பகுதியில் இருக்கணுங்கிறதுக்காக கருவறையே வட்ட வடிவில் அமைச்சு கொடுத்த கோயில தாங்க இந்த ஆலயத்தை அழைக்கப்படுது. இதுவரை குருவுக்காக சீடன் எதையெல்லாம் செய்தான்னு எங்கேயாச்சும் வரலாறு கேட்டா இந்த ஆலயத்துக்கு தாங்க மிக பெரும் புகழ்ச்சியை சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே குரு தான் தன்னுடைய சீடனுக்காக ஆலயத்தை அமைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா முதல் பாங்கு தன்னுடைய குருநாதருக்காக சீடன் ஒருவன் கருவறையே யானை வடிவில் அமைத்து எல்லோரும் தன்னை இகழ வேண்டாம், தன்னுடைய புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் குருநாதரின் பட்டறையிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி மும்மூலத்தின் அதிபதியான குருநாதரை பின்பக்கத்துல ஆதிநாதரா இருந்து அருட்பெரும் ஜோதியாகவும் வேதத்தை கற்க எல்லோருக்கும் ஒவ்வொரு பிறவி கிடைக்கும், முப்பிறவி எடுத்து 3 நிலைகளையும் அகழ்வாராய்ச்சி செய்து மும்மூலநாதரா இங்க வடதிசையில அழகுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தெற்கு திசை கோபுரத்துக்கு எப்படி குருஸ்தானத்தை கொடுத்தாரோ மேற்கு திசையில 2ஆம் வடிநிலையை கொடுத்து ஆதிமூலநாதராகிய குருவின் பெயரில் 3 பிறவிகளை எடுத்து 3 நிலையும் முயற்சி செய்து முடிவுக்கும் கொண்டு வந்தாராங்க. 4வது பிறவின்னு ஒன்று வேணும்னா அது எப்பேற்பட்ட பிறவின்னு மறுபடியும் கேட்கும் பொழுது அங்கம் முழுவதும் துடிக்க வேண்டும். ஆராதனை செய்தால் உன் உடலும் என் உடலும் ஒன்றாக இருக்க வேண்டும். கருவறை என்று ஒன்று வந்தால் உன் உடல் வேறு என் உடல் வேறு என்று கணிக்க கூடாது. நிஜம் நிரூபணமாகும் வரை யாரையும் நீ உணராதே, உன்னுள் இருக்கும் எண்ணெய் மட்டும் உணரு என்று சொன்ன குருவின் பாத்தியதைக்கேற்ப 4வது திசையை இங்க அமைச்சு கொடுத்த ஸ்தலமாதான் இந்த இடத்துக்கு நாங்க பயணிச்சிருக்கிறோங்க. இந்த பூத கிணறு யாருக்குமே தெரியாதுங்க. இந்த பூதக்கிணறுன்னு நாங்கள் சொல்லும் பொழுதே ஆதி வடிவில் 2வது பூதக்கிணறை குரு 4வது பிறப்பு எடுத்து சகல புவனேஸ்வரன்ற பெயருக்கு வித்திட்ட செயலா விளக்கேற்றி காமிச்ச குருவும் சரி சீடரின் பெயரான மின்னல் மேகாலயால் என்ற பெயருக்கும் அத்திப்பூத்தார் போல அழகுபடுத்தின ஸ்தலமாக தாங்க இருக்கு. குருவுக்கும் சீடனுக்கும் 3.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரதான வயல் மாற்றி அமைச்சு கொடுக்கப்படுமாங்க. ஏன் எதுக்குங்கிறதுக்கான காரணங்கள்ல பின்னால் வரும் சூடுகளை நாங்கள் தெரிவிக்கிறோங்க. இந்த 3.5 ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு சீடன் தன்னுடைய ஆதீன நிலையிலிருந்து அடுத்த கட்ட நிலைக்கு செல்லும் பொழுது அவனுடைய பிரவாடகையை 7 முகமா பிரிச்சு காட்டுவாங்களாங்க.
அந்த 7 முகத்துல ஒரு முகம் மட்டும் தெற்கிலிருந்து வடக்குக்கு மாறிடுச்சுன்னா மீண்டும் குருவே தன்னுடைய புவனங்கள் அனைத்தையும் சகல காலங்களில் கணித்து தன்னுடைய பயணங்கள் அனைத்தையும் வெற்றி நடையாக்கியதால அவருடைய முக்கரணித்தையும் 3 காலங்களில் கணிச்சு கொடுத்துருக்காங்களாங்க. வடக்குல தன்னுடைய பாக்கியத்தை எப்படி செய்யணுங்கிறதுக்காக மீண்டும் ஆதி துர்கையா இருக்கிற அம்மனுக்கு 2 வேடங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. முதல்ல தன்னுடைய கட்டிய அனைத்து கிரகங்கள் அனைத்தையுமே வேத ரிஷப வாகனத்திலையும் இன்னொரு ஆண்டு காலத்துல தன்னுடைய விருட்சிக ராசி விஷயத்திலையும் முழுமைப்படுத்தி கொடுத்துருக்காங்களாங்க. அம்மனுக்கு பெயர் போன ஸ்தலமா இருந்தா இந்த ஆலயத்தையும் முக்கிய காரணமா சொல்லலாங்க. அம்மாவோட பெயருக்கு எந்த ஒரு களங்கமும் இல்லாது உத்வேக ஞானத்தை உயரிய நாதத்தோடு கொடுத்த குருநாதர் வடிகலை அம்பாள் என்ற பெயரை இந்த துர்கா பரமேஸ்வரி அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறாங்களாங்க. இது 2வது மெய்யுணர்த்த காலங்க. 3வது மெய்யுணர்ந்த காலங்களுக்கு நீங்க எங்கேயாவது பயணிக்கணும்னா அதுவும் இங்கேயே வரலாங்க. யாராச்சும் நவகிரக கோளாறு, அதாவது நவகிரக பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குன்னா இந்த ஒரு ஆலயத்துக்கு வந்தாலே போருங்க. உங்களுடைய ஆதி பிரச்சனை, அதாவது பூர்வ ஜென்மத்து 7 ஜென்மத்து பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்திற்கும் இவங்களுடைய ஆதாரம் தான் மிகப்பெரிய ஆதாரமா இருக்குங்க. சங்கடங்கள் எது இருந்தாலும் தீர்க்கக்கூடியவங்களா முக்கிய காரணங்கள்ல இவங்களுடைய வகுடுகள் 8 நிலைகளையும் கூடாரத்தின் உள்ளவே அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க. ஒரு வட்ட வடிவம் இல்லைங்க, 8 வட்டங்களையும் 4 நிலைகள்ல சதுரங்க வடிவத்தின் உச்சகட்டத்துல உயரிய கோபுரத்திற்கு அடிபாகத்துல வடிச்சு ஆதி கண்டம் கண்ட நாதர் என்ற பெயரோடு இங்க சிறப்பு வாக்கியராக இருக்காருங்க குருநாதர். வைகுண்ட வரலாறு படைக்க இங்கேயும் நீங்க வரணும்னு நினைச்சா திருவண்ணாமலைக்கு தாங்க எல்லோரும் அக்னிபுரீஸ்வரர் கோயில், அதாவது குரு திருவண்ணாமலைஸ்வரர்னு சொல்றேன் இல்லைங்களா, அண்ணாமலைஸ்வரர்னு குரு அக்னிஸ்தலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அங்க போகும்பொழுது அங்க எல்லாரும் குரு கிழக்க நோக்கி தாங்க இருப்பாங்க. அதுக்கும் சுமார் 2000 வருடம் முன்னாடியே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்குங்க. குரு பிரதான வாயிலா மேற்குல, அதாவது தன் திசையே கிழக்கிலிருந்து மேற்குக்கு அமைச்சுக்கிட்ட முக்கிய ஸ்தலமாக தான் இந்த ஆலயத்தை அறிவிக்கப்படுதுங்க. கோகர்ணேஸ்வரர் கோவிலுக்கும் இவங்களுக்கும் 2 தொடர்பு இருக்குங்க. முதல் தொடர்புல வைகுண்ட வரலாறு படித்த குருநாதர் தெற்கிலிருந்து வடக்குக்கு தன்னுடைய சீடரை அமைச்சு கொடுத்து முக்கிய பானவர்த்திகள் அனைத்தையும் முழுநிலைப்படுத்தும் வரை உன்னுடைய யோக கலை இந்த உலகிற்கு முழுமையாய் பறைசாற்றப்படட்டும், அதுவரை ஞானம்ங்கிறது அனைவருக்குமே வித்திட்ட விதி கலன் எப்படி இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலிருந்தே வெளிப்படட்டும்னு சொல்லி மறைமுகமாக இருந்துட்டாராங்க. இப்போவும் இங்க குறிப்பிட்ட அனைத்தையுமே பஞ்சபூத நதி தத்துவத்தோடு முழுமையா ஒவ்வொருவரையுமே வாயுலிங்கம், அஷ்டலிங்கம், ஞானலிங்கம், இன்னும் பாதாளலிங்கம் அப்படின்னு இவங்களுக்கு எல்லோருக்குமே ஆதி மூலநாதராக இருந்து அறுவடை செய்த ஸ்தலமா குரு மேகநாத சுவாமியோடைய இந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்குதுங்க. குருவிற்கு இன்னொன்று பிறைக்காசுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த பேர் இதுவரை யாருக்கும் சொன்னதே இல்லைங்க. குருவுடைய பெயர்ல பிறைக்காசு நாயகர்னு கூட சொல்லலாங்க. எப்பவுமே குரு பிறையா இருந்துக்கிட்டு சீடர்களை முழு சூரியனா காட்டுறதுக்கு இந்த ஆலயம் தாங்க மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமா சொல்லப்படுதுங்க. அம்மாவுக்கும் சரி குருவுக்கும் சரிங்க, ஆந்திரிய தண்டு ஒன்று அழகுபடுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தன்னை விட உயர்ந்த நிலையில் தன் சீடனை காட்டணுங்கிறதுக்கு உச்சகட்ட கோபுரமும் உயரிய நாதமும் 3வது வாயில் ஸ்தலத்துல கொடுக்கப்பட்டது தான் இங்க மிகப்பெரிய சான்றுங்க. யாரெல்லாம் இங்க வந்து தன்னுடைய இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இது ஒன்றும் இல்லாம மௌன சக்தின்னு ஒன்று இருக்குங்க, அது அனைத்தையும் கற்க வேண்டுமோ அந்த கல்வியை யாருக்கிட்ட கற்கணும்னா அம்மாவாகிய குரு லலிதாம்பிகை அவங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த 4ஐயும் கற்றுக்கலாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வேதம் படிக்கணும்னு சொல்லி ஏட்டு சுற்றுக்கான புத்தக ஏடுகளை தான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாரண யுகங்கள் பல கடந்து விட்டன, வைகுண்ட வரலாறு பல படைத்து விட்ட பிறகும் இன்னும் மனித சுவடுகள் என்றும் மனத்தின்படியே தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய எண்ணத்தில் எது நீரா தகையதுங்கிறது கேட்டா இன்னும் அவருடைய ஏட்டு சுரக்கையான அறிவு கல்வியை உணராத சக்திகளை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதனைகள் பல கொடுத்தும் போதித்தவர் எங்க இருக்கின்றார் என்று கேட்டா வேதங்களை கற்பிப்பவர் எங்க இருக்கின்றாரோ அவர்களிடமிருந்தே ஞானத்தை உணர முடியும். ஞானம் என்ற ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் அதீத அறிவு கலையை ஊட்டி கொடுக்கும். வாழ்க்கையை எப்படியெல்லாம் உங்களுள் உணர்ந்து உங்களையே உணர்த்துகின்ற ஒரு குருநாதர் எப்படி உங்களை வலம் வர வேண்டும் என்பதை நீங்கள் உணர தயாராக இருக்கின்றீர்களோ, அருள்மிகு அம்பிகா சாந்தி தேவியோட குரு பயணிக்கின்ற ஒவ்வொரு ஆலயத்திற்கும் உங்களுடைய மூலவர்கள் யார், எங்கிருந்து பிறப்பெடுக்கின்றார்கள், யோகம் என்பதை எப்படி விளைவறுத்து காட்ட வேண்டுமோ அதனுடைய உற்சவராய் இன்றும் எங்களுடைய வாய்க்கருத்துக்களிலிருந்து எது எல்லாம் உங்களோடு புகழப்படுகின்றதோ
அதில் ஞான மூலநாதராக இருந்து எங்கள் குருநாதரை வழிநடத்துகின்றாருங்கிறதையும், எங்கள் குருநாதரின் பெயர் குரு தவசூதநாதர். அவர் இயல்பு, இயற்கையின் சீற்றம், வாழ்க்கையின் தத்துவம், ஞானத்தின் அடிப்படை, யோக கலைக்கு வித்திட்டவர். இதுவரை பல்லாயிரம் ஆண்டு காலம் பிறப்பெடுத்த பிறகும் இப்பிறப்பில் ரகசியத்தை வெளிப்படையாக சொன்னவருங்கிறதையும் சொல்ல ஆசைப்படுறேங்க. முக்திஸ்தானம் இத்தோடு முடிவடையுதுங்க. உலக அரசியல்ல இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் வித்திட்டதா இருந்தா இந்த ஆலயத்தின் பயன்படி நீங்களும் மூலவராகலாம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.